ஹலோ பூனைக்குட்டீஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சாரிப்பா, உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். ஆனால் வர்றதுக்குள்ளே எங்கேயும் போயிடாமல் இருந்தீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரீகேப் போயிடலாமா? போன வாட்டி என்ன ஆயிருக்கும், ஃபோன் காலில் தானே இருந்திருப்போம். அதுவும் ஜிம்மின் வேறு என்ன சொல்லுவான்னு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா? ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே காலை பார்க்குறீங்க. பார்த்துட்டு, டே மச்சான், என்ன விஷயம்னு சொல்லுடா. அது நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ப்பா, நீ கவலைப்படாத. ஆனால் அதுக்கு பதிலா நீ என் வீட்டுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வந்தான். ஏன்டா, நீ மட்டும் வா, அர்ஜென்ட்டாக வா, முக்கியமான விஷயம். என்னடா ஆச்சு? நேற்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சிடி அவனோட, அவன்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது யோங்கி, இப்போதான் உனக்கு தெரியுதோ அப்படின்றதுக்குள்ளே அவன் இருந்தான். நீங்களா? சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் கழுத்து அப்படி தள்ளி வச்சுட்டு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்து கதவு திறந்தவுடனே, ஐயோ ஒரே ரத்தமாக இருக்கு ஹாலெல்லாம். டே மச்சான், ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஜிமினோட கையில் கத்தியோட உட்காந்துட்டு இருக்கான். வந்துட்டியாடி, கொஞ்சம் வாடி ஹெல்ப் பண்ணுடி. நீ நீ ஆமாம் நான் தான். நீ எப்படி என்ன நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து நைன்னா என்ன பண்ணுறது? ஏய் ஆனால் ஜிம்மனுக்கு தெரிஞ்ச பிரச்சனையோட சிம். ஹே, அவனுக்கு எப்படி தெரிய போகுது? அவன் நான் வந்தாலே பாதி விஷயத்த மறந்துடுவான். நான் தூங்கின அப்புறம் தான் வருவான். முதல்ல ஹெல்ப் பண்ணு. ஆனால் ஃபோன் காலில் நான் தான் எப்படி ஜிம் மாதிரியே இருந்தால வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாடியை அவங்க கண் முன்னாடியே வெட்டுறான். ரொம்ப கொடூரமாக இருக்குது. டேய் சிம், நான் வேணா அப்படி ஓரமாக போய் நிற்கிட்டா? ஏய் நெல்றி, உங்கள்கிட்ட தான் நான் கொடுப்பேன், டிஸ்போஸ் பண்ணுறேன், புரியுதா? டேய் நானாடா தயிர் சாதத்துக்கு ஊருக்கா வயன் வெறுப்பேத்தாம போ, கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. எடுத்துகிட்டு போய் அவன் சொன்ன இடத்துல டிஸ்போஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு கவர் கையில் இருக்குது. பைக்கில் வந்துகிட்டே இருக்கீங்க, திடீர்னு போலீஸ் நிப்பாட்டுவானா. ஐயோ, நிப்பாட்டினோடனே ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் தான் அடுத்தது வந்து இப்படி ஸ்கேன் பண்ணிவிட்டு, என்னது இது கவரில் தரங்க அப்படின்னு சொல்லிட்டு திறக்க வரான். செம்மையாக நாற்று அடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அப்படியே போலீஸ் திறக்கலான்னும் போதே அப்போது, ஏய் வயன், நீ என்ன பண்ணுற இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தமா. திரும்பி பார்த்தா, ஜேகே நீயா? நான் தான். நீ என்ன பண்ணுற? வெல், நான் இந்த பக்கமாக போக வேண்டிய வேலை இருக்குது, வா நானும் இப்படி தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஏய் ஜேகே, நீ என்னடா பண்ணுற தம்பி? நான் நல்லா இருக்கேண்ணா. ஏன் ஆள் தானா? அப்படியா, சரி சரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அவன் ஒன்று பார்த்துட்டு, என்னது பையில? பன்னிக்கறி அம்மா வீட்டில் செஞ்சுருந்தாங்க, மிச்சமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாய்க்கு போட வந்தேன். நாய்க்கா? சரி வா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் நிறைய நாய் இருக்கும், அங்கே வேணால் போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். அவன் ரொமான்ஸில் கொல்ல வைக்கோ, சனியும் பிடிச்சவன், எப்போ ரொமான்ஸ் பண்ணணும்னு விலகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஒரே பயம் உதிருது உங்களுக்கு. அவன் வேற அதுக்கேற்ற மாதிரி உள்ள அப்படியே கறி மாதிரி கொந்தளிச்சு வச்சுருக்கான். சிம் எடுத்துகிட்டு வந்து நாய்க்கு போடுறீங்க. நாயெல்லாம் ஃபுல்லாக தடையுமே இல்லாமல் சாப்பிட்ருச்சு. ஜேகே ஒரு மாதிரி டவுட் போடுறான். ஏய் அது பன்னிக்கறி தானா? ஆமாம், ஏன் கேட்குற? இல்லை, பார்க்கறதுக்கு எருவ மாடு கறி மாதிரி இருக்காதான் கேட்டேன். என்ன பயன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெறுப்பேற்றுறான். ஐயோ கடவுளே, உன்னையெல்லாம் நான் வந்து ஒரு கண்ணு வச்சேன் பத்தியா, ஏன் தப்பு தான்டா இன்ஜினியர் பயலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கதறீங்க. மேட்ரு வெளியே வந்தால் என்னத்துக்கு ஆகணும், இவனெல்லாம் ஃப்ரெண்டு பூச்சி வச்சிக்கின்னு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு வரீங்க. நீங்கள் டக்குன்னு அப்போ கிளம்புற போது கால் டக்குன்னு ஸ்லிப் ஆகிடும் உங்களுக்கு. ஸ்லிப்பாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னன்னு பார்த்தா ஜேகே உங்களை பிடிச்சிருப்பான். பிடிச்சிட்டு கிட்ட எடுத்துட்டு, நீ ஓகே தான் இல்லை? நீ அவனை பார்த்துட்டு, இல்லைடா உன்னை ஏன்டா நான் முதலே பார்க்கலன்னு கஷ்டப்படுறேன்டா, எனக்கு முதலே கச்சிருந்தா நான் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒரு நாயை ஃப்ரெண்டாகவே பிடிச்சிருக்க மாட்டேன்டா. அவனுக்கு அப்படியே காதலாக ரெட் ஆகிட்டு, இப்போ மட்டும் என்ன எப்பயோ தெரிஞ்சுக்கோ. ஐயோ சரி, எந்த நேரத்தில் எது பேசணுன்னே தெரியல. சரிடா ஜேகே, நான் கிளம்புறேன். நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைடா தம்பி, எனக்கு அங்கே பைக் இருக்குது, நான் கிளம்புறேண்ணே, பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டில் 2 தட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டுங்க வரேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இவனுங்க மட்டும் இப்போ அவன் கையாலேயே ஒரு பணத்தை தூக்கி போடுன்னு தெரிஞ்சால் எங்கே போய் ஒப்பாரி வைக்க போகிறானோ.
டட் 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 டட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயாச்சு. வந்து கதவு திறக்கிறீங்க. கதவு திறந்து பார்த்தா விழுந்து கிடக்குறான் ஜிம்மன். டக்குன்னு போயிட்டு யூயோ ஜிம்மான்னு தெரியலையே ஜிம்முனான்னு தெரியலையே யூயோ எவனை வச்சு கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ஓகே பார்க் நாயே எந்திரா செத்து போன நாயே போடமே கிச்சாக் போன மாதிரி பார்த்துன்னு கதை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக கண்ணை தந்துட்டு லைட்டாக ஏதோ ரொம்ப நாளாக கிடச்சி நான் கண்ட்ரோல் எடுத்ததுனால எனக்கு கிருகிருன்னு இருக்கேன். அடுத்து வேறு எதுவும் இல்லை. ஏன்னா டிஸ்போஸ் பண்ணிட்டியா? நான் டிஸ்போஸ் பண்ணேன். வீட்டில் மிளகா பொடி தூணியா அதெல்லாம் தூவியாச்சு. கையோட அப்படின்னு சொல்லிட்டு என் கை குடிச்சு தூக்கினோடனே உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். காஜு நான் பொண்ணுடா. உன் மேலே எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்காதான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமாண்ட போய் விடுறீங்க. விட்ட உடனே அப்போது உங்களை பார்த்துட்டு எந்த ரூம் இல்லை, அந்த ரூம் கூட்டிகிட்டு போ. எந்த ரூமு உனக்கு தெரியாதா? ஐயோ வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனாண்ட கூட்டிகிட்டு வந்துட்டு அது ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜை திறந்தால் ரூம் மாதிரி உள்ளே போகுது. உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கா இந்த கரமத்தை இதுக்கு மேலே எத்தனை வாட்டி பார்க்க போகிறேன்னு தெரியல. மூஞ்சை திருப்பிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜிம் போய்ட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணேன். இப்போ தான் அவன் காலேஜுக்கே வந்திருக்கான். எப்போ நான் அவனை கரெக்ட் பண்ணி பெட்டில் வச்சு அவனை அனுபவிச்சு பேண்ட்டு கிழிஞ்சிட போதுடா, தயவு செஞ்சு இப்படி வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. அப்போது இன்னொரு வாட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. இவனெல்லாம் எப்படா ஃப்ரெண்டாக பிடிச்சோன்னு. ஏன்னா அதில் யோங்கியோட சின்ன வயசு ஃபோட்டோவில் வந்து இருக்குது. இவன் இன்னைக்கு நாளைக்கு நான் அவனை லவ் பண்ணல, ஜிம்மன் தான் அவனை எப்போத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஜிம் அவனை எப்போத்துலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கான். இது மட்டும் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் எங்கே போய் முட்டிக்க போகிறானுங்களோ. சோபா. அப்போது அவன் வந்துட்டு ஏதோ பாக்கெட் வந்து எடுக்கிறான். அது யோங்கி அண்டர்வேர் தானே? ஆமாம். எப்படா தூக்குன? வெல் யூசி எப்படியோ தூக்குன, உனக்கு ஏன்? வா நிறைய போகலாம். என் தங்கத்தை பார்த்துட்டேன் வா. ஜிம் நீ அவன் எதுவும் பண்ணலைல்ல? என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அவனை எதுவும் நீ தொடரல? தொட்டிருக்கலாம், தொடாமையும் இருந்திருக்கலாம், எதுவாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போதே உங்களுக்கு அல்லு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாலும் ரொம்ப டேஞ்சராக இருந்தான். ஜிம் நீ மட்டும் அந்த பாடிக்கு ஓனர் கிடையாது, ஜிம்மனும் தான். நீ 2ஆவதாக வந்தவன்ற விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொல்லி வாய மூடல. உங்கள் கழுத்தாண்டியே ஒரு கத்தி வச்சு நின்னான். கத்தி வச்சுட்டு ஒய்யன் நீ என்னோடய ஃப்ரெண்டுன்றதுனால அவனை விடுறேன். நீ நினச்சிருந்தா அவன்கிட்ட நீ எப்பயோ போட்டு கொடுத்துருக்கலாம், அவனோட செகண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எதனால் வந்தேன்னு உனக்கே தெரியும்ல. நான் ஒன்றும் வேணுமே வரலையே, இவனோட ஃபேமிலியால் தானே நானே வந்தேன். என்ன துரத்தி விட விடணும்னு நினைக்கிறியா? இல்லை. அப்புறம் நான் அதுவும் தப்பாக பண்ணலையேடி, நானே இங்கே வரலையே, இவங்க தானே வர வச்சாங்க. அப்புறம் நான் அதுவும் தப்பு பண்ண மாதிரி என்ன பார்க்குறேன்? நான் ஜிம்மன்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டான விஷயத்த மறந்துட்டியா? அவனா சாஃப்டாக போகலாம் வயன், என்னால் எங்கள் அப்சர்வேஷனை அனுமதிக்க முடியாது. அவன் எனக்குன்னு தெரிஞ்சிச்சு. அவனை மெதுவாக கொக்கி போட்டு விழ வேண்டியது ஜிம்மனோட வேலை, ஆனால் அவனை அனுபவிக்க வேண்டியது ஏன் வேலை. ஸோ நடுவில் ஏதாவது ஜிம்மனுக்கோ இல்லை யோங்கிக்கும் தெரிய வந்ததுன்னா அப்படின்னும் போதே அவன் கழுத்தாண்டை எப்படி உங்களுக்கு கீறிட்டு அவனோட ஃபர்ஸ்ட் லவ் இருக்கான தேம் அவன்கிட்ட நீ தான் அவங்க அம்மாவை தண்ணீர் தண்ணி விட்டுன்ற விஷயத்த சொல்லிடுவேன், புரியுதா? நான் அதை தள்ளி விடலையே. நீ தள்ளி விடலை, ஆனால் நீ அவங்க பக்கத்தில் நின்னல்ல, அவங்கள யாரோ தள்ளி விட்டாங்கன்ற விஷயத்த நீ பார்த்தல்ல. ஆனால் நீ தானே பயந்துட்டு சொல்லாமல் இருந்த. அந்த விஷயத்த நான் தேயாங்கிட்ட சொன்னால் அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? சரி, அப்போ அமைதியாக இருக்கணும்னா தெரியாத இடத்துல இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலையை தட்டி கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு போ, நான் தூங்குறேன். என்னது 1 மாதத்துக்கு நான் தான், புரியுதா? கிம்மன் கூப்பிட்டா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போய் படுத்துட்டான். உங்களுக்கு அப்படியே கையெல்லாம் உதிருது. எப்படா அப்படி மாறின ஜிம்மன்? என் குடும்பத்தும் ஒன்று ஒன்றுமா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னாலேயும் உன்னை காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிடுறா.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்துட்டு அப்படியே கதுவாண்டி ஸ்லைடாக உட்காந்துட்டு ஃபோன் போடுறீங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஏ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சிம் வந்துட்டான் அப்படின்னு. உடனே அந்த கால் வந்து ஒரு வார்த்தை இல்லை, அப்படியே ஒரு 2 months சைலன்ஸ் கழித்து, வயன் நாங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் நாங்கள் அவனை கிட்டத்தட்ட ஒரு 6 months அடக்கி வச்சதே பெரிய விஷயம். இப்போ அவன் வெளியே வந்துட்டான். இனிமேட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வயன். அவனை கண்ட்ரோல் பண்ணுறது முடியவே முடியாத காரியம். நீ அவங்க 2 பேருக்கும் சமாளித்து தான் ஆகணும். எங்களை மன்னிச்சிரு. ஏ சொல்கிறத கேளு, இது முன்னாடியோட ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவன் அந்த பொண்ணை சாவடிச்சிட்டான். யாரு? அதான் அந்த இவன் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். அதான் அந்த பொண்ணால் தானே இவனே வெளியே வந்தான். சிம் அந்த பொண்ணு கொடூரமாக சாவடிச்சிட்டான். ஃபோனில் ஜிம்மன் மாதிரியே பேசுகிறான். அவன் கிட்டத்தட்ட ஜிம்மனோட உடம்பை எடுத்துப்பான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த காலில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஓயன். இது அவங்க ஃபேமிலியை வர வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஜிம்மனும் சிம்மும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஜிம்மன் அவனோட டார்க் சைடை அடக்கி வச்சிட்ருக்கான். சிம் அவனோட உண்மையான உருவம். அவன் மட்டும் அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் உண்மையான உருவம் சிம்மாக தான் இருக்கும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீ இதுக்கு மேலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாத. நான் அவ்வளோதான் உனக்கு சொல்வேன். நாங்கள் ஊருக்கு வர வரைக்கும் பத்திரமாரு, புரியுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்ச அப்புறம் ரொம்பவே காலெலாம் உதிருது உங்களுக்கு. இன்றைக்கி ஒரு நாள் எந்திரிச்சிருந்து பணத்தை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டுக்கு வந்து அப்படியே பிளாங்காக உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு திடீர்னு அலாரம் அடிக்குது. உன்னால் நம்பவே முடியல. அதுக்குள்ளே அடுத்த நாள் ஆயிடுச்சுன்னு. என்ன பண்ணுறது? ரெடியாக வரீங்க. ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு வந்த உடனே அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு உங்கள் கழுத்தாண்ட ஒரு கை போட்டுட்டு அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரி கை பிடிச்சிட்டு உங்கள் காதாண்ட, என்ன எப்போவுமே என்ன வந்து கூப்பிட்டு போடுவேன், இப்போ நீ மட்டும் தனியாக வந்திருக்க, ஏன்னா என்னை வந்து கூப்பிட்டு போக மாட்டியா, நான் உன் ஃப்ரெண்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதாண்ட அப்படியே விஸ்பர் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை அப்படியே நெரிக்கிறான். நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ஏதோ ஒரு மைண்ட் செட்டா இல்லை நான் பார்க்கக்கூடாதுன்றது ஒரு மைண்ட் செட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் உங்கள் கழுத்தை அப்படின்னு ஸ்க்வீஸ் பண்ணுறோம். இல்லை கையெடு, என்னால் முடியல. அப்போ முதல்ல எனக்கு பதிலாக சொல்லு ஓயன். சரி சாரி, இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன். கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு நானுமே பண்ண மாட்டேன். குட் கேர்ள், பார்ப்போம் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடறான். கிளாஸில் உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தா யோங்கி தான். இந்த மாதிரி ஜிம்மன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் ஜிம்மன் லீவுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அமிச்சிட்டு கிளாஸ் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு உங்கள் தொடையில் ஒரு கை. அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் பார்த்துட்டு யார்? யோங்கி தான், ஃபோனை கூட. இல்லை அவன் ஜஸ்ட் இன்னைக்கு ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னா. அதுதான் சரிண்ணா. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டே இருக்கும்போது அப்போது திடீர்னு யோங்கே பக்கத்தில் நிற்பானா ஜன்னலாண்ட. உங்களுக்கு திரும்பி டெக்ஸ்ட் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு அதில் வேறு யோங்கி வேறு, என்ன ஜிம்மன் எல்லாம் இல்லை, உன் பக்கத்தில் ஜிம்மன் உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அதில் திரும்பி டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அது தெரியாமல் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. மாற்றி இன்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஜிம்மன் உங்களோட ஃபோனை பிடிங்கிறான். பிடிங்கி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பார்க்குற டேரெக்ஷனை பார்த்துட்டு ஒரு நக்கலான சிரிப்போட ஒரு வழியான பார்த்துட்டுண்டா என்னோட எளிமையா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேண்ட்டில் வைக்கிறான் கையை. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கையை அப்படியே காமிக்கிறீங்க யோங்கியை போ சொல்லி. யோங்கி ஆனால் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்ச அப்புறம் தான் அவன் போனானே. லஞ்ச் பிரேக் வந்து அடுத்த செகண்ட் நீங்கள் சிம்மை தள்ளி விட்டுட்டு ஓடுறீங்க. யோங்கியை தேடுறீங்க, எங்கேயுமே காணும். அப்போது திடீர்னு ஜிம்மன் கிட்டேருந்து கால் வருது. செம்ம பயமாக இருக்குது. கால் எடுத்து காதில் வச்சுட்டு சிம் சிம்மா எவன்டியா அது? நான் தான் ஜிம்மன். எங்கே இருக்க? திடீர்னு எங்கேயோ ஓடி போயிட்ட. அதுவும் நான் இப்போ காலேஜுக்கு வந்தேன், எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு எதுவுமே புரியல. ஜிம்மன்
நீயா? ஆமாம் நான் தான். பின்ன வேறு யார்? உன் புருஷனா? ஏய் சி வா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறான். உங்களுக்கு ஒரு செகண்ட் நம்பவே முடியாது ஜிம்மில் வெளியே வந்த விஷயத்த. உடனே அவனை அடித்து பிடிச்சி தேடிட்டு போகிறீங்க. அங்கே ஜிம்மு நின்றுட்டு இருந்த பார்த்தீங்க ஹாலில். அப்படியே போய்ட்டு ஜிம்மனை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. மச்சான் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை கட்டி பிடிச்சிட்டு நான் இங்கே தாண்டி இருக்கேன், வேறு எங்கடி போகிறேன் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அவங்கள. என்னாச்சு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறான். குடிச்சிட்டு எதுவும் இல்லடா, கை நடுக்கும் குடிக்கலல்ல. அட சரிண்ணே. சரி அந்த பொண்ணு என்ன ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அந்த பொண்ணை வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் ஏதோ சண்டை வலிக்கிற மாதிரி பேசினா, அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடி. ஏன்னா குடிச்சிட்டு போனால் எப்படி ஞாபகம் இருக்கும்? அந்த பொண்ணு உனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னடி சொல்கிற? சத்தியமாவா? சத்தியமா மச்சான், உங்கள் ஆத்தா மேலே சத்தியமாடா, உங்கள் அப்பாட்டா மேலே சத்தியம்டா, உங்கள் குடும்பத்துக்கு மேலேயே சத்தியம்டா. என் பீச்சங்காயத்தோ மூஞ்சில் வைக்கிறேன்னா கூட சொல்லு மச்சான், சத்தியமாக வைக்கிறேன்டா. சரி 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 எதுக்கு ஹைப்பாக வர? எதுக்கு ஹைப்பாக வர? சரி அந்த பூனை எங்க? எந்த பூனை? ஏய் நான் பார்க்குற பூனையை தவிர வேறு எந்த பூனையை கூப்பிடுவேன்? வா ப்ராக்டிஸ் ரூமில் தான் இருப்பான். வாடி போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் ரூமுக்குள்ளே வரீங்க. வந்து பார்த்தா சார் நல்லா பேஸ்கெட் பால் ஆடிட்டுருக்காரு. பார்த்துட்டே இருக்கீங்க. திடீர்னு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு செகண்ட் அப்படியே உங்களுக்கு கண்ணு அப்படியே பிதுங்குற அளவுக்கு பயம் வருது. அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன வயன் நம்பிட்ட போல சிம்மன் வெளியே வந்துட்டானே, உன்னையே இந்த அளவுக்கு என்னால் ஃபுல் பண்ண முடியுதுன்னா இவங்க எந்த அளவுக்கு ஃபுல் பண்ணுவேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எகிரி குச்சிக்கு இறங்கி போகிறான். போயிட்டு ஹே பூனைக்குட்டி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இந்த பாலை பிடிங்கி அவன்கிட்ட விளையாடிட்டே இருக்கான். உங்களுக்கு பயம் தாங்கலை. அங்கேருந்து உங்களால் நடந்தும் போக முடியல, இவங்க தனியாக விட்டும் போக முடியல. அங்கேருந்து கீழே இறங்கி வரலான்னு பார்த்தா உங்களை ஒரே முறப்பு தான். சிம் அங்கேருந்து போயிட்டீங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஜிம்முன்னு தானே யோங்கிக்கு தெரியும். யோங்கி பார்த்துட்டு ஜிமின் வெறுப்பேத்தாத, ஒழுங்காக பாலை கொடு. ஏன் ஒன்றும் காண்டாக தான் இருக்கேன் நேற்று நடந்த விஷயத்துக்கு. ஏய் சொல்கிறத கேள்றா, ஒழுங்காக போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு அவன் பாட்டு விளையாடிட்டே இருக்கும்போது அவன் கையை பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவனை அப்படியே பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு அவன் காதாண்ட சொல்கிறத கேள்றா லிதி. அந்த பொண்ணு வந்ததும் உண்மைதான். அவன் என்ன ஃபியான்சி சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது, புரியுதா? அவள் ஜஸ்ட் என்னோட பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஒரு பொண்ணு. அவள் கிழக்கு ஐ மீன் லைக் அசிங்கமாக பேசக்கூடாது, தப்பு. அவள் ஒரு லூஸுன்னு வச்சுக்கேன். அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆனால் நான் சார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். சத்தியமாடா குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப இறுக்கி பிடிக்கிறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் அவனுக்கு ஏதோ அது ஜிம்மு இல்லைன்ற மாதிரி தோணுது. அவனை தள்ளி விட்டுட்டு சரி சரி உன்னை நம்புகிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபிகில் பண்ணுறான். ஆனால் சிம் மதிக்கிற மாதிரியே இல்லை. ஒன்றுமும் கட்டி பிடிச்சிட்டு அவன் காதாண்ட எங்கே ஓடுற? உனக்கு என்னை விட்டு ஓடி போகிறதே வேலையாக வச்சிட்ருக்க. அப்படி தான் முதல் வாட்டி ஓடி போனேன், இந்த வாட்டி உன்னால் ஓடி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி அவன் ஷோல்டர் மேலே போட்டுக்கிறான். தூங்கி அப்படியே அலறான். டேய் விடுடா, என்ன சீனியர் கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான் போகிற வழிலாம். சிம்மன் நல்லா பட்டுன்னு 2 வச்சான் பட்டிலே வச்சுட்டு இப்போ மட்டும் நீ அமைதியாக வரல, அப்புறம் நினச்சி பார்க்காத அளவுக்கு எதை வேணால் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூடாக பேசின உடனே யோங்கிக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா சிம்மன் கண்டிப்பாக அப்படி நடந்துக்க மாட்டான் அவன்கிட்ட. அவன் எந்த அளவுக்கு நடந்துப்பான், எந்த அளவுக்கு ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஏதோ தப்பாக இருக்குன்னு அவனுக்கு புரியுது. அதனால் அப்படியே அமைதியாக இருக்கான். கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சிடறான். உட்கார வச்சுட்டு ஜிம்மன் அப்படியே யோங்கியவே தான் பார்த்துட்ருக்கான். யோங்கிக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ என்ன அப்படி பார்த்துட்ருக்க? பார்த்து கிட்டத்தட்ட 5 வருஷம் மேலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஸ்பர் பண்ணுறான். ஆனால் யோங்கிக்கு அது சரியாக புரியல. என்னன்னு சொல்லு சீனியர், நீ பாட்டுன்னு முறைச்சி பார்த்துட்டே இருக்க. என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்க, அதான் முறைச்சி பார்த்துட்டே இருக்கேன். வேணா வேற எங்கேயாவது பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துகிட்டு மெதுவாக யோங்கியோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே வர்றான். விட்டுட்டு அப்படியே கையெல்லாம் உள்ள ரூம் பண்ணிகிட்டே இருக்கான். யோங்கிக்கு ஒரு மாதிரி காதே ரெட்டாகுது. சீனியர் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, கையெடுங்க. ஹே அவன் பண்ணால் மட்டும் விடுற, நான் மட்டும் பண்ணக்கூடாதா? யார் பண்ணா?
யாருமே என்ன அந்த மாதிரி தொட்டது இல்லையே. கையாடு சீனியர், அப்புறம் சீனியர் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி உதிருது அவனுக்கு யோங்கிக்கு. ஏன்னா அவன் இந்த மாதிரி நேரத்தில் அவன் பயப்படவே மாட்டான், டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இது ஏதோ ஒரு மாதிரி அவனை அடிமையாக்க பார்க்குது. அவனுக்கு இந்த நேரத்தில் சிம்மனுக்கு அவன் அடிமை ஆகணும்னு அவன் மனசு அவன் உடம்பு தோண வைக்குது. அப்போது சிம்மன் அவன் பேண்ட்குள்ளே கைவிட பார்க்குறான். விட்டுட்டு டீ லைட்டாக தேய்க்கிறான். சீனியர் கை எடுங்க ப்ளீஸ். பாய் சொல்லுது, ஆனால் உடம்பு அப்படி சொல்ல மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தாண்டெல்லாம் மொத்தம் கொடுத்துட்டே வரான். வந்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சீனியர் அப்படின்னும் போதே கதவு திறந்துட்டு, டேய் யோங்கி, நீலாம் எனக்கு அண்ணனா இல்லை என்னடா, தப்பான நேரத்திற்கு வந்து விட்டேன் போல. இந்த ஸ்டேஷன் ஆனேனா உன் தம்பி ஆனேனா வேற ஒரு ட்ரெயின் வேற ஒரு கிளாஸ்க்கு போகிறேன். டே 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 அண்ணன் நான் தான்டா, என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மில் தள்ளி விட்டுட்டு யோங்கி வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அப்படி ஜாக்சன் பார்த்துட்டு, டே அண்ணா என்னடா உள்ள கியா ஓகியா, எவ்ரி திங் ஓகியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒப்பாரி வச்சுட்டே வரான். வந்துட்டு அவன் தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்க்கு ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. அவனுக்கு நல்லாவே தெரியுது அவன் பாடி கண்டிஷன் இப்படி இருக்க சான்ஸே இல்லைன்னு. ஆனாலும் அவன் அப்படியே பேண்ட்டை கீழே பார்த்துட்டு, சீனியர் சனின்னு ஏதோ பண்ணுறியடா, என்ன ஏன்னா அப்படி பண்ணுற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. அப்போ அப்படியே பாத்ரூம்குள்ளே போயிட்டு, வேறு வழியே இல்லை யோங்கி, முதல்ல ட்ரை பண்ணுறேன், ஏதோ பண்ணிடு, அப்பாலிக்கப்போ சேர்த்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே அவனை ஜர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஜர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கதவு தரத்தோடனே அவன் ரொம்பவே பயந்துட்டான். என்னன்னு பார்த்தா அது சிமன் தான். அவன் அப்படியே நக்கலா திரும்பி பார்த்துட்டு, என்ன அங்கே என்னை தள்ளி விட்டுட்டு இங்கே இப்படி நீயே அவனை தொட்டுட்ருக்க, ஏன்ட்டு சொல்லியிருந்தா நானே தொட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோங்கிக்கு முன்னாடி அவன் முட்டி போடுறான். முட்டி போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரோக் பண்ணிவிட்டு வாயில் வைக்கலான்னும் போதே, வரட்டா ஒரே டர்ட்டி மைண்டடா இருக்குதுப்பா, சே. சரி ஐம் சாரி, ஓகேவா, இத்தனை நாள் நான் லீவ் போட்டதுக்கு. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். ஏன்னா கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஐடியாவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சேம் டைம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தேன். இப்போ கூட கொஞ்சம் வாய்ஸ் அடி வாங்கியிருக்கோம் எனக்கு. ஸோ ஐ ஆம் ரியலி சாரி பூனைக்குட்டீஸ். உங்கள் ஆரஞ்சு என்ன நான் டாட்டா பாய் பாய். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்ன பாய் பாய்.